அனைவருக்கும் காலை வணக்கம். எத்தனையோ பொருட்களை சுவாமிக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி நிறையா பொருட்களை வச்சுருந்தாலும் முக்கியமாக 2 பொருட்களை நீங்கள் வச்சுருக்கணும். அது என்னென்னா கண்ணாடி. ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துக்கோங்க. அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க. நான் இந்த மாதிரி தான் வீட்டு பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருக்கேன். கண்ணாடி எந்த பக்கம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்கணும். மற்றவங்க பார்த்தனையுமே கண்ணாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கண் திஷ்டியை நீக்கக்கூடியது கண்ணாடி. கண்ணாடியை எப்போயுமே சுத்தமாக தொடச்சி வச்சு தூபம் காமிச்சு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் வருவதற்கு கண்ணாடி ஒரு காரணமாக இருக்குது. திஷ்டியும் போக்கக்கூடியது. வீட்டில் நல்லது நடக்கும். தினமும் காலையில் எங்கள் குலதெய்வத்துக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தாங்க. தண்ணி நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பித்தளை செம்பில் வைக்கலாம், இல்லைனா செம்பு பாத்திரத்தில் இந்த தண்ணியை குலதெய்வத்துக்கு முன்னால் வைங்க. நீங்கள் பழம், பூ, மற்ற பூஜை பொருட்கள் வைத்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மண்பானையில் தண்ணி, சுத்தமான தண்ணியை ஊற்றி உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னால் வைக்கும் பொழுது அந்த இடத்துல நேர்மறை சக்தி உருவாகுது. குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு அருள் புரிகிறாங்க. இந்த மாதிரி வைக்கும் பொழுது நம்ம குலதெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் தண்ணியை வைக்கணும். உங்களுக்கு நல்லது மட்டுமே குலதெய்வம் நடத்தி கொடுக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே, அருளாலா அருணாச்சலா அப்படின்ற இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து வரீங்கிற அனைவருக்கும் நன்றியும் கூறிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.